friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. Friends, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாவே இந்த நூல் பரோட்டா வந்து நிறைய வந்து ரெசிபீஸ் வந்து பார்த்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் நூல் பரோட்டா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் என்னோட கிச்சனில் ஃபஸ்ட்டு டைமு. நூல் பரோட்டா யூஸ்வலாக வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா இந்த கத்தியை வச்சு கீறி அப்படியே மடித்து விட்டு செய்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்ப குழாயில் போட்டு பிழிஞ்சு விட்டு செய்கிறது வந்து இப்போது ரீசெண்டாக அந்த நியூ டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வைரலை நான் என் கிச்சனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி வந்திருக்கு, இது ஈஸியாக இருக்கா, இல்லை எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா இதை மாவாக போடுறோம், இதை புளியும் போது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்றது டவுட் இருக்குது. அது கரெக்டாக ஈவனாக வேகுமா அப்படின்ற டவுட் எனக்கு வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரல் ஹேக், அந்த இடியாப்ப குழாயில் போட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த வைரல் ஹேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நான் ட்ரை பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரலன்னா எனக்கு வீடியோலேயே சொல்லிட போகிறேன். ஸோ வாங்க இந்த நியூ ஹேக் இடியாப்ப குழாயில் போட்டு செய்கிற நூல் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ மைதா மாவை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். அடுத்ததில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வார்மாக இருக்க தண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க தண்ணியை வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து இதை வந்து மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல சாஃப்டாகவே வந்து நம்ம வந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு திரும்பவும் அதையும் ஒன்று சொன்னாப்பில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு வந்து நான் லூஸாக தான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சிருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இடியாப்ப குழாயில் வச்சு சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வச்சு சுற்ற முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னாப்பில் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மேலே கவர் பண்ணி அதில் மேலே இப்போ நான் வந்து ஒரு தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திரும்ப மாவு வந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா மசிச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யும் போது நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எண்ணெய் இதில் தேவைப்படுது. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இங்கே நான் வந்து ஒரு உடன் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். அதை நல்லா வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இங்கே ஒரு இடியாப்ப குழாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பத்துக்கு குழாயில் வந்து நம்ம இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிற மாதிரியான தட்டு வந்து போட்டுக்கணும். ரொம்ப மெல்லிசாக நம்ம இடியாப்பத்துக்கு போடுற தட்டு போட்டோன்னா நம்மளால் வந்து அதில் வந்து விழுகாது, மைதா மாவு வந்து அதில் வராது. ஸோ கொஞ்சம் பெரிய தட்டு வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து இடியாப்ப குழாக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இந்த மாதிரி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நான் வந்து இடியாப்ப குழாக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 பரோட்டா கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து மூடியை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு உடன் பவுலில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு 2-3 சுற்றுனீங்கனாலே மாவு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு அப்படியே ஒரு சுற்று மாதிரி சுற்றி அப்படி இது பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு இடியாப்பம் மாதிரி வந்து உட்காந்துக்கிறோம் பாருங்கள். இப்படி லைட்டாக இப்படி இறக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு பரோட்டா ஏற்கனவே சுற்றிட்டேன். இப்போ இது வந்து 2வது பரோட்டா சுற்றுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இறங்குது அப்படின்னா அப்படி இல்லை, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஈஸியாக இறங்கி வருது தான். ஆனால் எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படுது. பொதுவாக பரோட்டானாலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதுலேயும் அதே அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது. எண்ணெய் குறையும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ 2-3 சுற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிடச்சிது. ஒரு முறுக்கு புளிகிற மாதிரிலாம் கண்டிப்பாக இல்லைங்க, அது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நம்ம அழுத்தி புளிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 3 இது வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை சுட்டு காட்டுறேன்.
இப்போ நான் பவுலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதவே எடுத்து நான் வந்து சப்பாத்தி கல்லில் லைட்டாக அந்த எண்ணெயவே எடுத்து நான் வந்து தடவி விட்டுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு கையிலையே வந்து தட்டி எடுத்துடலாம். தட்டி எடுத்து நல்லா இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் பண்ணி அமுக்கி கொடுத்து நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே ஸ்ப்ரெட்டாக வருது, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுருக்க பரோட்டாவை ஒரு தவாவில் எடுத்து போட்டுடலாம். இங்கே நான் காஸ்ட் அயர்ன் தவா வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த பரோட்டாவை அதில் போட்டுட்டு திரும்ப லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் தேவைன்னா மேலாக்கில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பக்கமுமே பரோட்டாவை நல்லா அழுத்தி விட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக் பண்ண பரோட்டாவை நான் வந்து என்னுடைய சப்பாத்தி கல்லுக்கு மாற்றிக்கிறேன். 2 பரோட்டாவாக சேர்த்து வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ பரோட்டா வந்து நம்மளுக்கு நல்லா இன்னமுமே வந்து நல்லா லேயராக வந்துடும். ஸோ நல்லா இந்த மாதிரி அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. பட் நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்பாவோ அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. மேபி நான் எதுவும் தப்பாக ட்ரை பண்ணேன்னா எனக்கு தெரில. பட் நான் யூஸ்வலாக வந்து வீடியோஸில் பார்த்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணலாமா வீட்டில் அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூ பிகினர்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நூல் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குக் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற மெத்தட்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இடியாப்ப குழாயில் வச்சு செஞ்ச நூல் இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி. இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு நூல் இடியாப்பம் ட்ரை பண்ணுறீங்க. அந்த இடியாப்ப குழாயில் செஞ்சனால அது இடியாப்பமே திரும்ப திரும்ப வருது. அது பரோட்டானே மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அது இது பரோட்டா தான். ஸோ இப்போது நம்ம இடியாப்ப குழாயை வச்சு செஞ்ச நூல் பரோட்டா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அவுட்புட்டே நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, நூல் பரோட்டா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல சமைக்க தெரியும், நீங்கள் சூப்பராக வந்து பரோட்டாலாம் போடுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹேக் வந்து செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிலே வந்து ப்ராக்டிஸ் ஆனவங்க அதிலே பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹேக் வந்து கிளிக் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கிளிக் ஆகுது தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஹேக் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பரோட்டா டேஸ்ட் பண்ணுறேன். சாஃப்ட் வைஸும் நல்லா இருக்குது. நான் நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம், அப்புறம் நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. டேஸ்ட் வைஸ் குட்ங்க, நல்லாவே குக் ஆகிருக்கு. அந்த லேயர்ஸுமே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஹேக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வரையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். வா ஹமீத், இந்த டேஸ்ட் பண்ணுங்கள்.